ரேட்டாக இருக்குது. டெய்லி மீன் குழம்பு வச்சு சாப்பிட முடியலைன்னு கவலைப்படுறீங்களா? தவறாமல் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஹாய் எவ்ரிவன், நான் இன்னைக்கு மீன் முள் வச்சு குழம்பு வைக்க போகிறேன். இந்த விலைவாசியில் எப்படி மீன் வாங்கி கறி வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் ஃபிஷ் வாங்கினா என்ன பண்ணுவேன்னா, போன்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவேன். போன்ஸை வச்சு ஒரு நாள் குழம்பு வைப்போம், இனி ஒரு நாள் ஃபிஷ்ஷை வச்சு குழம்பு வைப்போம். நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் போன் கறி வைக்கிறதுக்கு நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். ஆயில் நல்லா சூடாகிட்டு நான் இப்போது வெந்தயம், மல்லி ஆட் பண்ணுறேன். இப்போது வெந்தயமும் மல்லியும் நல்லா வறுபட்டுடுச்சு. நான் அதில் 3 வத்தல், கொஞ்சம் நல்ல மிளகு, கொஞ்சம் கடுகு ஆட் பண்ண போகிறேன். கடுகும் நல்ல மிளகும் நல்லா வெடிக்குது. இந்த டைமில் நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இது கூட நான் தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் கறி லீஃபும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் ஜீரக பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ண போகிறேன். தக்காளியும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வறுபட்டுடுச்சு. இது சூடு ஆறுனதும் நான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா சூடு ஆறிடுச்சு. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் இப்போ கறி லீஃப் ஆட் பண்ண போகிறேன். கறி லீஃப் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணியில் நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்பூன் சைஸுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கிங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். மசாலா உள்ளால ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதித்து வர டைமில் நான் ஃபிஷ் போன்ஸை உள்ளால ஆட் பண்ண போகிறேன். கறி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷோட போன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். போன்ஸ் நல்லா குக் ஆகி வரணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காக விட்டுருக்கேன். போன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு.